Hi, welcome to Kids Kitchen. இன்னைக்கு இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இரும்பு கடா தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. நெய் சூடானதும் நான் 2 கப் சத்து மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நான் சத்து மாவுலேயே நாட்டு சக்கரை கலந்துருக்கேன். இந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது மாதிரி இரும்பு கடாயில் செய்கிறனால நமக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும். அதனால தான் நான் இரும்பு கடா எடுத்திருக்கேன். மாவு ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு பாருங்கள். சின்ன சின்ன கட்டிகள்லாம் விழுவுது. அதை அப்படியே கரண்டியிலே அமுக்கி விட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் 2 கப் சத்து மாவுக்கு 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் பால் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி நெய்யில் வறுத்த முந்திரியை நம்ம அது மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதான், சத்து மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.